பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். சங்கீத புஸ்தகம் 100வது சங்கீதம் 2வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதிக்கு முன் வாருங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு பரிசுத்த ஓய்வு நாள். இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய சபைக்கு நம்ம செல்லும்போது நம்ம எப்படி செல்ல வேண்டும் அப்படின்னா, நம்ம இந்த வசனத்தின்படி நம்ம செல்லணும். எப்படி இந்த வசனத்தின்படி நம்ம போகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு நம்ம போகணுங்க. பிரியமானவர்களே, நமக்கு அநேக காரியங்கள் அநேக கவலைகள் இருந்தாலும் நம்ம ஆண்டவர் சமூகத்துக்கு போகும்போது துக்க முகமாக நம்ம போகணுன்னு அவசியம் இல்லைங்க. நம்ம எப்படி நம்ம ஆண்டவர் நம்ம துக்க முகத்தோடு கூட வரணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கலைங்க. ஆண்டவர் நம்ம சந்தோஷமாக அவருடைய சமூகத்துக்கு வரணும்னு தாங்க எதிர்பார்க்குறாரு. ஒருவேளை நம்ம சபைக்கு போகிறதே ஒரு பேர்டனா, அதுவே எனக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இன்றைக்கு உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. ஏன் அப்படின்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவாதி தேவன் அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாருங்க. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார் அல்லவா? இந்த அன்பை பார்க்கிலும் ஒரு மேலான அன்பு இருக்குமாங்க? ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், சிஸ்டர், நான் எவ்வளோ கவலை இருக்குது, இந்த கவலையெல்லாம் வச்சுட்டு எப்படி சிஸ்டர் நான் சிரிச்சுட்டு சபைக்கு போகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்களா? நீங்கள் ஒரு நிமிடம் உங்கள் கடந்த வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். எவ்வளோ கொள்ளை நோய் தேசத்தில் வந்தது, ஆனாலும் நம்ம ஜீவனோடு கூட ஆண்டவர் பாதுகாத்தார் இல்லையா? அதற்கு நம்ம இன்றைக்கும் நம்ம ஜீவனோடு இருக்கிறோம் அப்படின்னா அது ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபை, ஈவு. அதுக்காக நம்ம நன்றி செலுத்த வேண்டாமா? பிரியமானவர்களே, எப்பொழுதுமே நம்ம எதுவுமே நடக்கலை, இது இல்லை, இனி எல்லாமே நீங்கள் நெகட்டிவாக நீங்கள் எடுக்கிறத விட்டுட்டு எல்லாமே நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணி பாருங்களேன். ஆண்டவர் எனக்கு இதை கொடுத்துருக்காரு, இது எனக்கு போதும், இதில் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதற்காக நீங்கள் ஒவ்வொரு காரியத்திற்காக நீங்கள் நன்றி செலுத்தி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் போது உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் ஆண்டவர் கேட்டு நீங்கள் ஜெபிக்கிறதற்கு முன்பாகவே உங்களுக்கு பதில் தர அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நமக்கு பிடித்தமானவர்களை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எப்படிங்க போவோம்? நம்ம எப்படா விடியும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருப்போம். ரெண்டாவது, நமக்கு என்ன ட்ரெஸ் ரொம்ப பிடிக்குமோ அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து நம்ம வேர் பண்ணுவோம். அதே மாதிரி எப்படி போவோம்? துக்க முகத்தோடு போவோமா? ரொம்ப சந்தோஷமாக நம்ம கிளம்பி ரெடியாகி போவோம். பிரியமானவர்களே, அதே போல் தாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக, நாம் செய்த பாவங்களுக்காக தன்னையே சிலுவையில் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்கு தம் ஜீவனையே கொடுத்த தேவாதி தேவன் அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். அவரை பார்க்க நம்ம போகும்போது நம்ம எப்படி போகணும்? ஆனந்த சத்தத்தோட மகிழ்ச்சியோட ஆராதனை செய்து, ஆண்டவரே இந்த நாளுக்காய் சோதராப்பா, என்னை இம்மட்டும் ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, என் பிள்ளைகள் என் குடும்பத்தை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீரே அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு காரியங்களுக்காய் நன்றி சொல்லி அவர் சமூகத்தை தேடி போகும்போது இதை பார்க்கிலும் ஒரு மேலான சந்தோஷம் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாதுங்க. அதனால் இன்று முதல் இது வரைக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இன்றையிலிருந்து நம்ம ஒரு டெசிஷன் எடுப்போம். ஆண்டவரே, இனி உம்முடைய சமூகத்துக்கு வரும்போது நான் துக்க முகமாக இல்லை அப்பா, நான் நல்ல மகிழ்ச்சியோட உமக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட உங்கள் சமூகத்துக்கு உம்முடைய சந்நிதிக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது ஆண்டவர் நிச்சயமாகவே நம் தேவைகள், நம் விண்ணப்பத்தை அவர் அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிப்போமா?
அன்பின் ஆண்டவரே தகப்பனே, இன்றைக்கும் இந்த யூடியூப் சேனல் மூலமாய் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே ராஜா, உம்முடைய சமூகத்துக்கு அப்பா சந்தோஷத்தோடு கூட வர ஒப்பு கொடுக்குறாங்க ராஜா. அவர்கள் விண்ணப்பங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் என் தேவன் தாமே அப்பா இந்த விண்ணப்பத்திற்கு ஜெபத்திற்கு நீர் பதில் தரும்படியாய் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் விண்ணப்பிக்கிறோம் ராஜா. தேவனே, எங்கள் ஜெபத்தை அங்கீகரிப்பீராக ராஜா. எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திப்பீராக ஆண்டவரே. அப்பா ராஜா, உம்முடைய சபைக்கு தொடர்ந்து வர ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டுங்க அப்பா. நாங்கள் மாத்திரம் அல்ல அப்பா, குடும்பமாய் வந்து உம்முடைய சபையில் அப்பா உம்மை ஆராதித்து மகிழ்ச்சியோடு கூட ஆராதனை செய்ய எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all. Thank you.